சுறா மீன் அப்படின்னா நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது கிரேட் ஒயிட் சுறாவும் ஜாஸ் மூவியும் தான். ஆனா உண்மையான ஷாக் என்ன தெரியுமா? சுறா மீன் மரங்களை விட 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பூமியில இருந்திருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபேக்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க மின்சார மனிதன். சுறா மீன்கள் எப்போ வந்ததுன்னு கேட்டா அது ஒரு சாதாரண ஹிஸ்டரி இல்லை. 400 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு அது டிவோனியன் பீரியட். பூமி முழுக்க மீன்களின் காலகட்டம் தான். அந்த காலகட்டத்தில் அப்போ மரம்னு சொல்லக்கூடிய பேசிக் லைஃப் ஃபார்ம் கூட பூமியில உருவாகல. ஆனா சமுத்திரத்துல அங்க ஏற்கனவே ஒரு பாஸ் இருந்தான். அந்த பாஸ் தான் சுறா, ஷார்க். இதுங்க தான் அந்த டைம்ல ரொம்ப பழமையானதுங்க. நாம இப்போ பார்க்குற பெரிய ஷார்க் நோஸ் ஷார்க் மாதிரி இல்லை. சின்னதா சிம்பிள் பாடி ஸ்ட்ரக்சர் கொண்டது. ஆனா வேட்டையாட தேவையான எல்லா திறமையும் இதுக்கு இருந்துச்சு. விசித்திரமான ஒரு உண்மை என்ன தெரியுமா? மரங்கள் பூமியில 385 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாச்சு. அதாவது பாசிகள் ஆல்ரெடி இருந்தது, புதர்கள் அப்போதான் பரிணாம வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. ஆனா மரம் அப்படிங்கிற விஷயம் இதுக்கு பின்னாடி தான் வந்தது. மரம் வந்தது 385 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா சுறா வந்தது 400 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட 15 மில்லியன் வருஷம் டிஃபரன்ஸ். மரம்னு ஒண்ணு உருவாகிறதுக்கு முன்னாடியே கடல்ல ஆளுமையோட சுத்திட்டு இருந்தது இந்த சுறா மட்டும்தான். அந்த ஷார்க்குக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அதுதான் அடாப்டபிலிட்டி, அதாவது தழுவுதல்னு சொல்லுவாங்க. இந்த 400 மில்லியன் வருஷத்துல ஏற்பட்ட கிளைமேட் சேஞ்ச், பனிக்கட்டிகளின் காலம், ஓஷன் லெவல் சேஞ்ச், 5 மாசான அழிவு எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சுறா வரைக்கும் சர்வே பண்ணி வந்திருக்கு. டைனோசரோட அழிவின் போது கூட இந்த சுறாக்கள் கடல்ல சைலண்டா ரூல் பண்ணிட்டு தான் இருந்திருக்கு. இந்த லெவல் ஆஃப் சர்வைவல் வேற எந்த உயிரினத்துக்கும் இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்போ மரம் இல்லை, வேற எந்த வனவிலங்குகளும் இல்லை. ஆனா அப்பவே கடல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஹண்டர் இருந்துச்சுன்னா அது சுறா மட்டும்தான். அந்த சுறா தான் அப்போ கடலுக்கே கிங்கா இருந்துச்சு. மரம் கூட இல்லாத காலத்திலேயே கடல்ல சிங்கம் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த சுறா பூமி வரலாற்றிலேயே மைண்ட் ப்ளோயிங்